பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் பற்றிய விரிவான தகவல்கள் என்ன? பல்கலைக்கழக மானிய குழு என்று அழைக்கப்படும் யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் திமுகவின் மாணவரின் சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்போது பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றார். இந்தியா கூட்டணியை சார்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு திமுகவின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதோடு இந்த யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றனர். ராகுல் காந்தி மட்டுமல்லாது சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ், விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமாவளவன், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் அந்த கட்சியினுடைய எம்பி ப்ரொஃபசர் மனோஜ் குமாரிதா, கேரளாவை சேர்ந்த எம்பி ஜான் பிரிட்டாஸ், ஏனென்றால் கேரளாவிலும் கூட இந்த யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சி எம்பிக்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பங்கேற்றுள்ள ராகுல் காந்தி திமுக எம்பிக்கள் எழுப்பிய அந்த முழக்கங்களை திரும்ப அவரும் உச்சரித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். குறிப்பாக கல்வியை காப்பாற்று, 2020 தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெறு, கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய் உள்ளிட்ட முழக்கங்களை எம்பிக்கள் எழுப்ப அதனை இதில் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் எம்பிக்கள், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அதனை திரும்ப உச்சரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைவு விதி என்பது துணைவேந்தர் நியமனம், ஆசிரியர் நியமனம் மற்றும் உயர்கல்வியில் தரத்தை பராமரித்தல் உள்ளிட்டவற்றுக்கான புதிய வரைவு அறிக்கையை வெளியிட்ட நிலையில் அதற்கு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. யுஜிசியின் புதிய வரைவு அறிக்கை கல்வியில் மாநில உரிமைகளை நிராகரிப்பதாக குற்றம் சாட்டுகிறது. ஏனென்றால் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அப்படி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பான ஒரு விதிகளை கொண்டு வரும்போது மாநிலத்தினுடைய உறுப்பினரோ அல்லது மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் இது போன்ற ஒரு வரைவு விதிகளை கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போல பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் போது எந்த விதமான அவர்களுக்கு விதிகளை நிர்ணயிக்காமல் I've been saying now for some time that the aim of the RSS is the eradication of all other histories, all other cultures, all other traditions in this country. That is their starting point, and that is what they want to achieve. They attack the constitution because they want to impose one idea, which is their idea, one history, one tradition, one language on this country. And this பாஜக இந்த நாட்டில் ஒரே ஒரு பாரம்பரியம், ஒரே ஒரு மொழி என்பதை திணிக்க முயற்சிக்கிறது. Education system of the different states. This is just another attempt to push their agenda. Each state has its tradition, each state has its history, each state has its language. ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய அஜெண்டாவை திணிக்க மற்றும் ஒரு முயற்சி நடத்தப்படுகிறது. India is called a union of states. That means இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது. All these languages come together to make India the union of states. And so that is how we have to think about it. We have to respect all the languages, all the cultures, all the traditions, all the histories, and we have to understand where they are coming from. The Tamil people have a tremendous 3,000-4,000 year history. They have their language. தமிழ் மக்களின் மொழி, தமிழ் மக்களின் பாரம்பரியமாகவே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையானது. அத்தகைய வரலாற்றை தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் கொண்டிருக்கிறது. RSS is trying to impose the hegemony, and I want every Tamil youngster to know this. But this is not just an educational move. This is not just the RSS placing vice chancellors on top of your universities. This is an attempt by the RSS. இது வெறும் கல்வி சார்ந்த நகர்வு மட்டுமல்ல. ஆர்எஸ்எஸ் ஸ்காலர்களை மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிப்பதற்கான முயற்சியாகும். Your tradition, your language, and you must remember it and you must understand it in that spirit.
in the Congress Party and in the India Alliance are very, very clear. Are very, very clear that every single state must be respected. Every history, every language, every tradition must be ஒவ்வொரு மாநிலமும் அவர்களின் மொழியும் பாரம்பரியமும் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு. that education will be brought back to the state list and this is something கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். that we are in full support of what you are saying. We do not accept the RSS's vision of this country. We do not accept the idea. RSS இந்த தொலைநோக்கு சிந்தனையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த போராட்டத்திற்கான கோரிக்கையை நாங்கள் முற்றிலுமாக ஆதரிக்கிறோம். What fantasies they have, this nation is never ever going to accept the RSS ideology for itself. I'd like to RSS சித்தாந்தத்தை இந்த தேசம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. to do this protest, and I wish that multiple protests like this happen because the RSS needs to be made to understand that they cannot attack the constitution, they cannot attack our states, they cannot attack our cultures, our traditions and our history. Thank you. All the best. நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொழியையும் தாக்க முடியாது என்பதை RSS புரிந்து கொள்ள வேண்டும். அது புரியும் வகையில் நாட்டில் இது போன்ற பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற வேண்டும். பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தற்போது ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற போது இந்த திமுக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். RSS தன்னுடைய அந்த சித்தாந்தத்தை பல்கலைக்கழகங்களிலும் புகுத்த முயற்சி செய்கிறது. குறிப்பாக கல்வி என்பது நிச்சயமாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நாடு ஒருபோதும் RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இது கல்வி சார்ந்த ஒரு நகர்வு மட்டுமல்ல, மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் RSS நபர்களை நியமிப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த அரசு முன்னெடுத்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே இந்த UGCயினுடைய வரைவு விதிகள் என்பது திரும்ப பெறப்பட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கு சுமார் 3000 ஆண்டு கால பாரம்பரியம் வரலாறு வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கின்றன. எனவே அந்த கொள்கைகளும் அந்த சித்தாந்தமும் மதிக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த UGCயினுடைய வரைவு விதிகள் திரும்ப பெறுவதோடு கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.